அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஹதினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அஅமாலிஸ் ஸாலிஹா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். அம் யகூலூன இஃப்தராஹ் பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக் லிதுன்திர கௌமன் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக லஅல்லஹும் யஹ்ததூன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை இவ்வுலகத்தில் சிறப்புமிக்க ஒரு படைப்பாக, அஹ்சனுல் ஹாலிகீனாக, அருள் வாய்ந்த நிலைகளை கொண்டு ஓர் உன்னதமான படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்கூர். நாம் அந்த அல்லாஹுவை எந்த அளவிற்கு புகழ்ந்தாலும் நமக்கு அவன் அருள் இருக்கின்ற நிஅமத்துக்களை கவனிக்கும்போது அந்த நிஅமத்துக்களுக்கெல்லாம் நாம் நன்றி செய்யா நிலை உடைய மக்களாகத்தான் இன்றைக்கி இருக்கும். அவ்வளோ நிஅமத்துக்கள் நமக்கு அல்லாஹ் நிறைச்சி வச்சுருக்கான். இந்த நிஅமத்துக்களுடைய நோக்கங்கள் என்ன? இந்த மனிதனை ஏன் அல்லாஹ் படைக்க வேண்டும்? படித்த மனிதனுக்கு இந்த அளவுக்கு அழகுகளை கொடுத்து, அலங்காரங்களை கொடுத்து, அவர்களை வாழ்க்கையில் ரசிக்க, ருசிக்க, இன்பமடைய அல்லாஹ் வைத்திருப்பதன் நோக்கங்கள் என்ன? நாம் புரிந்தால் அல்லாஹ்விற்கு கிஞ்சிற்றும் மாறு புரிய மாட்டோம். மாறு புரியக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் தன்னை மதிமயக்கத்தில் உலகத்தின் பக்கம் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சான்று. அல்லாஹ் இந்த உலகத்தில் பல்வேறான அமைப்புகளிலே, பல்வேறான உதவிகளிலே, துறைகளிலே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கான். தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். மிக மிக சிறந்த அருள். முதல் இடம் A1. சில பேர் A to Z வரைக்கும்னு போட்டிருப்பான், அது ஃபெயிலியர். அல்லாஹ் A1ஆக அதற்கு முந்தியும் பிந்தியும் எதுவுமே இல்லாததாக ஒரு நமூனாவாக அவன் தன் நாட்டத்தில் உள்ளதை கொண்டு நம்முடைய ஐக்கியங்களை அல்லாஹ் படைச்சி வச்சுருக்கான்.
சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவனுக்கு எத்தனை நன்றிகள் நாம் செய்ய வேண்டும், எத்தனை புகழ்ச்சிகள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், தஸ்பீ செய்ய வேண்டும், திக்ரு ஃபிக்ருக்கு செலவாத்துகள், திலாவத்தை, குர்ஆன் அமல்கள் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் நமக்கு உலகத்தில் டைம் கிடைக்கல. டைம் பாஸ் பண்ணுறாரா வெண்ண எதில்? ஹராமாக்கப்பட்ட வீடியோ. எவனை பாருங்கள், கேலடல்லேருந்து சிறுபிள்ளை வரைக்கும், கேலடியிலேருந்து சிறுபிள்ளை வரைக்கும், குமரியிலேருந்து சிறுபிள்ளை வரைக்கும் எல்லாமே ஹராமானதுக்கு நேரத்தை நிறையா பாஸ் அண்ட் பாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாஸ் அண்ட் பாஸ் எதில் செய்யணும்? திக்ர் ஃபிக்ரில். ஓரியாக இருக்குது, ஆடீசமாக இருக்குது. என்னடா ஆடிசம் எப்படி வருது மனிதனுக்கு? ஆடீசம் என்பது அடவாடித்தனத்தை கொண்டு தான் வருது. மனிதனுடைய உடம்புகளில் புதிதாக எந்த இங்கிலீஷை இந்தியாவுக்குள் நுழைய விடாமல் மூதாதையர்கள் வைத்திருந்தார்களோ அதை நுழைய விட்டு அவர்களை பின்பற்றி வாழுகின்ற நிலைகள் தான் அவை. என்ன உலகத்தில் முள்ளரசாக, பில்லரசாக, அல்லது மனிதர்களை கொல்லும் தீயரசாக அவன் இருக்கலாம். ஆனால் அவன் ஊரில் மழை, பனிப்பொழிவு, காற்று, புயல் தடுக்கிறதுக்கு ஏதாவது அவனால் முடியுமா? பொரோடாண்டான், பரோட்டான்றான். இப்போ புதுசாக அந்த அவர்களுடைய தலைநகர்களையும் அவர்களுடைய முக்கியமான ஊர்களையும் முக்கியமான நிலை கொண்டு வாழுகின்ற மாபாவிகள் ஓரின செயற்கையாளர்களையும் அல்லாஹ் ஆண்டுதோறும் ஆட்டி படைச்சு கொண்டு தான் இருக்கான். இதில் நல்லோர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. எந்த ஊரையும் அல்லாஹ் விட்டு வைப்பது கிடையாது. எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வின் முடிவு இறங்குதோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு புரிகின்ற நிலை இருக்கோ அந்த ஊர் எதுவானாலும் அல்லாஹ் விட மாட்டான். உலகத்தில் 2 இடத்தை தவிர, அதுவும் குறிப்பாக அந்த 2 இடத்தில் அந்த மூலத்தை தவிர எங்கே பார்த்தாலும் அவனுக்கு வேண்டியது அல்லாஹ்வுடைய பட்டாளம். பல பட்டாளம் இருக்குது பூமியில். அந்த பல பட்டாளங்களில் ஒன்றுதான் கடலின் சீற்றம், மலையின் தோற்றம், காற்றின் பேயாட்டம். சொல்கிறான் பேயாட்டம். பேயாட்டம் இல்லை, புலையாடி ஆட்டம் இல்லை. காற்றின் அதிகமாக சொல்கிறான்ல, 65 கிலோமீட்டர், 100 கிலோமீட்ரு, 150 கிலோமீட்டரில் காற்றடிக்குதுண்டு. கிலோமீட்டரை வச்சு நீ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஓட்டத்திற்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு அவனை ஆட்டி படைக்குது என்பதை விளங்கி கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்தில் நாம் நம்மை சரி செய்ய வந்த இடத்தில் நாம் அகம்பாவத்தோடு அழிச்சாட்டியத்தோடு களியாட்டம் விளையாடலாமா என்பதை அவரவர் சிந்தித்துத்தான் தெளிவு பெற வேண்டும். மார்க்கத்தில் எல்லாம் கூறி முடிக்கப்பட்டு விட்டது. இனி எவனும் அதை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நாங்கள் தான் வந்தோம், நாங்கள் தான் ஒன்று கரெக்டாக நடக்குது, நாங்கள் தான் பின்பற்றி நடக்கிறோம் எவடாவது சொன்னால் அவன் பாத்திலானவன் என்பதனுடைய அடையாளங்கள் தான் அது. மக்களுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டியது பொறுப்பு. ஆணானாலும் பெண்ணானாலும் சிசுவானாலும் வாலிப பெண்களானாலும் அவர்களுக்கு என்ன அறிவுரை, கல்வி ஞானங்கள் போற்றுவது கடமை. அது என்ன கல்வி? உலகக் கல்வி அல்ல. உலகக் கல்வி உலகத்திற்கு தான் தேவை, அதை பற்றி பிரச்சனை இப்போ இல்லை. நாம் சொல்வது ஆகிரத்துடைய கல்வி. எதை செய்தால் என்ன நடக்கும், எதை செய்தால் வெற்றி கிடைக்கும், எதை செய்தால் அல்லாஹ் ரசூலை அவர்கள் ஏவி இதை பின்பற்றி நடக்க முடியும் என்ற அந்த கல்வி ஞானங்கள், இந்த விளக்கங்கள் இருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு நம்ம ஓதுறோம்? அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த மாதம் வந்துருச்சு. குர்ஆனும் கையுமாக இருக்கக்கூடிய மாதம். நாம் எப்படி இருக்கோம்? 5-6 நாள் ஆகுது ரஜபு பிறந்து. இன்னும் ஒரு சில
நொடிகளில் ஓடுற மாதிரி இந்த ரஜப அருள்மிக்க நாட்களும் மாதங்களும் நம்மிடத்தை நிற்காது. காசு கொடுத்தாலும் காசும் வாங்காது, லெஞ்சம் மூட்டலும். அப்போ அந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும். படைப்பினங்களை கொண்டு படைத்த ஹாலிக்கு அல்லாஹ் இருக்கானே அவனை நாம் அஞ்சணும். அந்த நம்மை படைத்த ஒவ்வொரு ஜுசூக்களையும் மயங்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் நம்மளை அழகாக படைச்சிருக்கான். ஒருத்தனுக்கு மூக்கை கொண்டு உச்சந்தலையில் வச்சான், வாயை கொண்டு பிரடியில் வச்சான், கண்ணை கொண்டு 2 நெத்தி பொட்டிலையும் வச்சான். எப்படி இருக்கும் மனுஷன்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் அஹ்சனுல் ஹாலிகின்றான். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் மனிதன் மிக அழகானவனாக இருப்பான் என்பதற்கு செஞ்ச அந்த ரப்பை நாம் மறந்து அடாதுடியோடு தடியர்களாக இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மை மெருகூட்டப்பட்டு தட்டி கொடுக்கப்படுது. காரணம், உலகம் பொருள் மனிதனுடைய கையில் இருக்கு. அவன் நினைத்ததை சாதிக்கும் நிலை இருக்கு. இதை சொல்லாதே சொல்லக்கூடாது, இதை சொல்லணும். அப்படியெல்லாம் இஸ்லாம் அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்தகுல்லாஹு வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். எவனையும் நம்ம அஞ்சனும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மை படித்த ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ்வை மட்டும் நாம் பார்த்தா போதும், ரசூலை பின்பற்றினா போதும். ரசூல் ஏவியதை எடுத்து ரசூல் விளக்கியதை நாம் விட வேணும். நாம் இன்றைக்கி எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மாத்திரம் நாம் சிந்திக்கும் பொருட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். அலிஃப் லாம் மீம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தில் கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் இறங்கியது. அல்லாஹ் ஜிப்ராயில் ரசூல், இந்த மூணு பேரால் இறக்கப்பட்டது இந்த குர்ஆன். அல்லாஹ் கொடுத்ததை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தது. ரசூலுல்லாஹ் நம்மிடத்தை ஒப்படைத்தது. இது சாமானியமான மார்க்கம் அல்ல, சாமானியமான வழி அல்ல. இது இந்த சாமானியமான மக்களுக்குரிய நிலையும் அல்ல. ஆண்டி முதல் அடிவரை, வசதி உள்ளவன் வரை, பிச்சைக்காரன் வரை, ஃபக்கீர் வரை அனைத்து பேருக்கும் ஒரே கொடியின் கீழ் கொடுக்கப்பட்ட பேனர் இஸ்லாம். அதை எந்த அளவிற்கு கண்ணியம் செய்து இவர்கள் நடமாடுகின்றார்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு உயர்வுகள் ஒய்யாரம் கிடைக்கும். அப்பொழுது தான் இவன் வெற்றி பெறுவான். உலகத்தில் பல்வேறான போட்டிகள் வைக்கிறத பார்க்குறோம், எல்லா துறையிலையுமே. அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவருக்கு பரிசையும் கொடுக்குறான் கூட்டத்தில். அதுதான் ஆகிரம், அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி பரிசு. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்னைக்காவது இந்த ஆயத்தை சிந்திச்சிருக்கோமா? நெஞ்சில் கை வச்சு சிந்திங்க. ஏன் இந்த ஆயத்தை உணரலை? அதோடைய அர்த்தம் கூட இன்னும் நிறையா பேத்துக்கு 99.25 வாசி தெரியல. யாருக்காக இறக்கப்பட்டது? ஏன் இறக்கப்பட்டது? உணர்வுடன் வாழ அழைக்கிறது பொதுமறை. தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். உலக மக்கள் அனைவரும் எண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான சந்தேகங்கள் இறையால் இறக்கப்பட்ட நபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனில் நாட்டு கூட சந்தேகம் கிடையாது. அம் யகூலூன இஃப்தரா, அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா இட்டுக்கட்டுவோம் என்று? பல், இதில் இட்டுக்கட்டு இல்லை. ஹுவல் ஹக் மிர் ரப்பிக, இது உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து, உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஹக்கீக்கத்தில் ஹக்காக இறங்கிய குர்ஆன். இத்துன்சிர கௌமன், கூட்டங்களை
அல்லாஹ் ரசூலை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனில் பல்வேறான உபதேசங்கள் இருக்கு. மா ஆத்தாகும் மின் நதீரின், நாம் எதை கொடுத்தோமோ அதில் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்தல் இருக்கு. மின் கபலிக்கல அல்லஹும் எஹ்ததூன், முன் உண்டான மக்களுக்கும் இதுபோன்று நாம் கொடுத்தோம், நேர்வழி பெற்றவர்கள் பெற்றார்கள், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வது நாம் கொடுத்த இந்த கலாமில் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். கலாமை படித்தாத்தானே தெரியும். கலாமில் உண்டான சாரம்சங்களை நாம் எடுத்தால் தானே தெரியும். குர்ஆனுடைய அர்த்தத்தை தமிழிலையாவது நம்ம பாஷையிலையாவது குர்ஆனை நாம் என்ன இருக்குன்றத படிக்கணுமா இல்லையா? விவாதத்திற்கோ அதை படிச்சுட்டு நாம் போய் அவன்கிட்ட ஜெயிச்சிடலாம் என்பதற்கோ, அல்லது என்னிடத்தில் தான் கல்வி இருக்கின்றது, நான் யூதனை போன்று டவுசர் மாட்டி தொப்பி போடாமல் சட்டை போட்டிருக்கேன், கம்சு போட்டிருக்கேன், லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது என்று சொல்வதற்கோ குர்ஆன் அல்ல. குர்ஆனை சிந்தித்து குர்ஆனை குர்ஆனாக நாம் ஏற்றுக்கொண்டால் விளங்கும் அருள் பாக்கியம். அதை அடைய குர்ஆனை தினந்தோறும் தாய்மார்கள், பாய்மார்கள், சிறார்கள், வாலிப பெண்கள், சகோதர சகோதரிகள் டெய்லி ஒரு 3 பேப்பர், ஒரு 1/4 ஜுஸுவாவது படிங்க. அரபியை ஓதுங்க, அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படிங்க. அதுதான் முடிவு இல்லை, அது விளங்கிக்கிறதுக்காக நாம் சொல்கிறது. அதை விளங்கிட்டா 101 வந்திருக்கு, 103 வந்திருக்கு, 22 வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு அது நம்பர் அல்ல. குர்ஆனில் போடப்பட்ட ஆயத்தின் நம்பர்களெல்லாம் அதனுடைய ஆயாத்துக்களையும் சூறாக்களையும் வட்டுறுக்கப்படுத்துவதற்காக, மட்டுப்படுத்தி விளக்குவதற்காக. அதனால் அரபி தெரிந்தவர்கள் ஓதி படியுங்கள். அரபி தெரியாதவர்கள் பல பாஷையில் இருப்பாங்க நம்ம இந்தியாவிலேயே. அவர்கள் பாஷையில் குர்ஆன் இருக்கு. உருதுலையா, இங்கிலீஷ்லையா, கன்னடத்திலையா, சிங்களத்திலையா, பிறகு மலையாளத்திலையா, தமிழ்லையா, எல்லா துணையும் இருக்கு. எது அவர்களுக்கு எளிதாக விளங்குமோ அந்த குர்ஆனுடைய தமிழாக்கம், ஒரு பக்கம் அரபி ஒரு பக்கம் தமிழ், அந்த ஆயத்துக்கு ஆயத்து நீங்கள் விளங்கிக்கலாம். சில பேரும் வெறும் தமிழ் மட்டும் அடிக்கிறது கூடாது. அந்த அரபி ஒரு ஆயத்து பாருங்கள், தமிழில் ஒரு ஆயத்து பாருங்கள். இப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மேல் நோக்கியே நிறைந்த முத்துக்கள் இருக்கு. இந்த கடலில் இருந்து வரக்கூடிய சிப்பிக்கள் மிதந்த ஆற்று ஓரம் படுகை ஓரம் படுத்து கிடக்கும், பெரிய பெரிய சிப்பி. அது இந்தோனேசியா, அதிகமாக அந்த புருனேயை சார்ந்துள்ள அந்த இடம், அதிகமாக சைனா, இந்த இடத்துல பார்க்கலாம். பெரிய பெரிய சிப்பி சோறு திங்கிற தட்டு மாதிரி இருக்கும். ஒடிச்சு எடுத்தால் பல்வேறான முத்துக்கள், பல்வேறான கற்களின் இனங்கள். மனிதன் கூட அதை பட்டை போட்டு தீட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஆரஞ்சியை போன்று உருண்டையாக பட்டையிட்டு அந்த சாதாரண ஒரு சதை துண்டை அறுத்தவனை செத்துருது, அதிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. இது யாருடைய நிலை? அல்லாஹ்வுடைய நிலை. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுல் லா யபுகியான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான். சூரத்துர் ரஹ்மான். இந்த ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். சும்மா அதை பார்த்துட்டு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், 101 வருது, 107 வருது, 103 வருதுன்னு சொல்லி நம்பரை சொன்னீங்க. ஆடு மேய்க்க மாடு மேய்க்க கூட லாய்க்கில்லை. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கலாம். லேப்டாப் இருக்கலாம், மனுஷன் டாப்பு இருக்கலாம், எல்லா டாப்பும் இருக்கலாம். எல்லா டாப்புக்கும் மனிதனுடைய டாப் வேலை செய்யணும். திமாக், அதுக்கு பேர் என்ன? திமாக். தமிழில் மூளை, இங்கிலீஷில் லேப்டாப்ன மாதிரி அப்டாப் மனிதனுக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்கள். லேப்டாப், அப்டாப். என்ன படிக்கிறேப்பா? சிஏ படிக்கிறேன். என்ன படிக்கிறேப்பா? பிஏ படிக்கிறேன். என்ன படிக்கிறேப்பா? ஐடி இன்ஜினியர் படிக்கிறேன்.
எல்லாம் சொல்ல தெரியுதுல, வாய் நிறைய கொலக்கட்டை தின்றுறீங்க. ஆனால் குர்ஆனை தெரிஞ்சிருக்கியாப்பாண்டா? நோ நோ நோ, இல்லை இல்லை இல்லை. குர்ஆனை ஓதி இருக்கியாப்பா? எங்கே எங்கள் அம்மா ஓத வச்சாங்க? அட படுவாவிக்கு பிறந்த வயல்களா? எந்த தாயும் அரக்கியாக இருந்தாலும் கூட மதரசாவுக்கு அனுப்பாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அடவாடித்தனம் பண்ணிட்டு வந்து ஆண் பெண்கள் என்ன செய்ய? ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய பெண்களை நிறையா பேர் எடுத்துக்கங்க, நிறையா ஆண்களை எடுத்துக்கங்க. ஒரு டெஸ்ட்டு வைக்குங்க, யார் குர்ஆன் ஓதி இருக்கா? அதில் நூற்றுக்கணக்கான முட்டைகளில் 99 முட்டை அழுகி இருக்கும், ஒரு முட்டை தான் நல்லது. அதுதான் கூ முட்டை. இந்த காலத்தை சும்மா வைக்கலைங்க, பேர் இடை கூமுட்டை இங்கே வாழாண்டுவாங்க. எல்லா துறையிலையும் வல்லுநராக இருப்பான், ஆனால் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதில் கூமுட்டையாக இருப்பான். அதை கொண்டு அளப்பான், வாடா கூமுட்டை அப்படின்னு. நாம் கூமுட்டையாக, கூமுட்டைச்சிகளாக, கூமுட்டை பாலிகான பிள்ளைகளாக, ஆண்களாக, பெண்களாக, சகோதர சகோதரிகளாக ஆகுவதை விட அறிவார்ந்த விஷயத்தில் உண்மையை விளங்க வாருங்கள், அறிந்து செயல்படுவோம். அல்லாஹ் நம்முடைய அறிவை விசாலப்படுத்துவானாக. நமக்கு இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து நல்ல கல்வி, ஞானம், நல்லொழுக்கம், அமைதி, அன்பு, அறம் இவைகளை நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி எல்லோருக்கும் தீனுடைய விளக்கத்தை தந்திருந்த நல்ல பல அமல் செய்வதுடன் ஆய்வை ஆய்வுக்காக நடத்துகின்ற அருளும், குழப்பமின்றி நாம் நிமிர்ந்து உண்மையை உண்மையாய், ஹக்கை ஹக்காக உணர்ந்து வாழக்கூடிய அருள் பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.